ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தாங்க நான் அவங்கள சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா நம்மளுடைய அரசாங்கம் தாங்க. ஓகேங்களா, இவங்க இடிஎம் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுக்கு கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு மே 16 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஆன்லைன் ஃபீமேட் பண்ணுறதுக்கு 250 ரூபா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். எதுக்கு அப்படின்னா, நம்மளோட சேவை மையம் செட்டப் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது எந்த ஒரு மாவட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீலகிரிஸும் தென்காசி மாவட்டத்துக்கு நீங்கள் சேவை மையம் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படி வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது இட் இஸ் அப்பாயிண்டட் ஆன் பிஹாஃப் ஆஃப் டிஇஜிஎஸ் பை டிஎன்இஜிஏ த்ரூ அவுட் சோர்சிங் ஃபார் கேரிங் அவுட் கவர்னன்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா, கவர்மெண்ட்டோட எல்லா ஆக்டிவிட்டீஸ் கவர்னன்ஸ் ஆக்டிவிட்டீஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்டோடைய நோட்டிஃபிகேஷனை தான் இதை வெளியிட்டிருக்காங்க. மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ குவாலிஃபிகேஷன் இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வயதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 21லேருந்து 35 வயசுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது நீங்கள் படிப்பை பிஇஓ பிடெக்கோ படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயோ, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, வேறு இல்லை. ஓகேங்களா, இது கம்ப்யூட்டர் அசோசியேட்டடாக இருக்க பிஇ மெக்கானிக்கல் சிவில் அதெல்லாம் நாட் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லைப்பா அப்படின்னாலும் எம்சிஏ, எம்எஸ்சி ஐடி, எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சார்ந்த நீங்கள் எதுவும் படிச்சிருந்தா டெஃபினட்டாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, 60% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. எஸ்எல்சியில், ஹெச்எஸ்சியில், அதாவது உங்களோட 10th ஸ்டாண்டர்டில், 12th ஸ்டாண்டர்டில், யூஜியில், பிஜியில் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அதில் 60% மேலே வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ லோக்கல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேட்டிவிட்டி ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 வேக்கன்சிஸ் இருக்காங்க. ஓகேங்களா, இந்த என்னென்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீலகிரிஸும் தென்காசி டிஸ்ட்ரிக் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. எக்ஸாமினேஷனில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல்ஸு, இன்ஜினியரிங் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அதை தான் கேட்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷனுடைய டேட்டை நாங்கள் அப்புறம் அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். 100 கொஷின்ஸ் கேட்போம். எம்சிக்யூஸ் தான், எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். அப்புறம் நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்கும். தப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா மார்க் ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே, என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சிலபஸ்னால், பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், பேசிக்ஸ் இன் C++, ஜாவா, நெட்வொர்க்கிங், இன்டர்நெட் டெக்னாலஜிஸ், ஹார்ட்வேர், டிபிஎம்எஸ், ரீசெண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதை நாங்கள் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சைனுமே ஜேபிக் ஃபார்மேட்டில் வச்சுட்டு 30 கேபிக்கு நீங்கள் ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேங்களா, எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுமே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தனியாகவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க தனியாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், புது யூசர் அப்படின்னா இது பண்ணுங்கள், இல்லை பழைய ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் யூசர் அப்படின்னா இது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நியூ யூசர். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வரீங்க இந்த மாதிரி ஒரு வேலைக்கு, ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரீட் பண்ணுற மாதிரி வருது. இது தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நீங்கள் எதை ரீட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ ரீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற கைட்லைன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.